Sri Parashakti Vidyala CBSE Class 6th Subject Physics. Good morning students, 6th standard physics chapter 10 motion and measurement of distance. In the previous class we had discussed about the non-standard unit of measurement. In the ancient period people used so many units, that is footstep, width of a finger, distance of step, cubit, angul and mutti. So now we are going to see about the metric system and international system of units. So refer page number 99. In 1790, the French created a standard unit of measurement called the metric system. So metric system created in the year of 1790. For the sake of uniformity, scientists all over the world have accepted a set of standard unit of measurement. The system of unit now used is known as the international system of units. ஸோ 1790 நான்-ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் வந்து 1790க்கு முன்னால் வர யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 1790 மெட்ரிக் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமை கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் சில வேரியேஷன் இருந்ததுனால ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாக சயின்டிஸ்ட் எல்லோரும் சேர்ந்து ஒரு பெர்மனண்டான ஒரு யூனிட் சிஸ்டமை கொண்டு வந்தாங்க. அதுதான் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். So the SI unit of length is meter. So length oda SI unit meter. A meter scale is shown in figure 10.6. Also shown is the 15 centimeter scale in a geometry box. ஸோ மீட்டர் ஸ்கேல் உங்களுக்கு தெரியும், கீழே கொடுத்துருக்காங்க 10.6. அப்படி இல்லைன்னா உங்களோட ஜாமெட்ரி பாக்ஸில் 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் இருக்கும். ஸோ இந்த லென்த்தோட SI யூனிட் தான் என்னது, மீட்டர். So each meter is divided into 100 equal divisions called centimeter. ஸோ ஒரு மீட்டர் ஸ்கேல் நீங்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் 100 ஈக்குவல் டிவிஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு டிவிஷன் தான் என்னது அப்படின்னா சென்டிமீட்டர். ஸோ ஒவ்வொரு சென்டிமீட்டர். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நெக்ஸ்ட் பாயிண்ட், ஈச் சென்டிமீட்டர் ஹேஸ் 10 ஈக்குவல் டிவிஷன்ஸ் கால்டு மில்லிமீட்டர். அந்த சென்டிமீட்டரை 10 ஈக்குவல் டிவிஷனாக பிரிச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் மில்லிமீட்டர். ஸோ 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் அண்ட் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இப்போ உங்களோட ஜாமெட்ரி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் இருக்கும், லாங் ஸ்கேலில் 30 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ அந்த 30க்கு அடுத்து 40, 50, 60 அப் டு 100 வரை போச்சு அப்படின்னா, ஸோ அந்த 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது தான் 1 மீட்டர். ஸோ 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் 1 சென்டிமீட்டர். ஸோ 0லேருந்து 1 வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர், ஆர் 1லேருந்து 2. ஸோ அந்த ஒன் சென்டிமீட்டரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 10 ஈக்குவல் டிவிஷன்ஸ் இருக்கும். ஸோ 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு அந்த ஒவ்வொரு 10 ஈக்குவல் டிவிஷனில் அந்த ஒவ்வொரு டிவிஷன் தான் என்னது அப்படின்னா மில்லிமீட்டர். ஸோ 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 millimeter. For measuring large distances, meter is not a convenient unit. We define a larger unit of length. It is called kilometer. ஸோ ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியா வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம மீட்டர் ஸ்கேலை யூஸ் பண்ண முடியாது. ஸோ லார்ஜர் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய யூனிட் கிலோமீட்டர். ஸோ 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். ஸோ 1 கிலோமீட்டர்னா 1000 மீட்டர் சேர்ந்தது தான் என்னது 1 கிலோமீட்டர். ஸோ நவ் வி கேன் ரிப்பீட் ஆல் அவர் மெஷர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் யூஸிங் எ ஸ்டாண்டர்ட் ஸ்கேல் அண்ட் மெஷர் இன் SI units. Before we do that, we do need to know the correct way of measuring length and distance. ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் யூனிட்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ லென்த்தோட SI யூனிட் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம், லென்த்தோட டிவிஷன்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கரெக்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் லென்த். ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணாலும் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கும்போது எந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம நோட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். கரெக்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் லென்த். ஸோ இன் ஆர் டே டு டே லைஃப்
We use various types of measuring devices. We use a meter scale for measuring length. A tailor uses a tape. ஸோ டெய்லர் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அவங்க ஸ்கேல் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸ்கேலில் உள்ள மெஷர்மெண்ட் தான் இருக்கும் அந்த டேப்பில். ஆனால் ஸ்கேல் கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படிங்கிறனால அந்த இடத்துல டேப் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வேரஸ் a cloth merchant uses a meter rod. For measuring the length of an object, you must choose a suitable device. ஸோ மீட்டர் ஸ்கேல், மெஷரிங் டேப் எல்லாத்துலேயுமே சேம் மெஷர்மெண்ட் இதுதான் யூனிட்ஸ் தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மீட்டர் ராடோ மெஷரிங் டேப்போ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ யூ cannot measure the girth of a tree or the size of your chest using a meter scale. So measuring tape is more suitable for this. So while taking the measurement of a length, we need to take care of the following. So அந்த மாதிரி நம்ம டேப் வச்சோ ஸ்கேல் வச்சோ நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கும்போது எந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பிளேஸ் த ஸ்கேல் இன் கான்டாக்ட் வித் த ஆப்ஜெக்ட் அலாங் இட்ஸ் லென்த் as shown in figure 10.7. ஸோ ஃபிகர் 10.7ல் இருக்கிற மாதிரி ஆப்ஜெக்டோட லென்த் எந்த அளவு இருக்கோ அது ஃபுல்லாகவும் அந்த ஸ்கேல் கவர் ஆகிற மாதிரி நம்ம அந்த ஸ்கேலை ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணணும். ஸோ அந்த ஆப்ஜெக்டோட கான்டாக்டில் பக்கத்தில் வச்சு என்ன பண்ணணும், அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒழுங்காக ப்ளேஸ் பண்ணணும். அண்ட் செகண்ட் பாயிண்ட், இன் சம் ஸ்கேல், ஸோ சில ஸ்கேலில் ஃபஸ்ட்டு பிக்சரில் பாருங்கள் ஸ்கேல் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அந்த பாக்ஸோட லென்த் நமக்கு தேவை, அதில் ஸ்கேலை வந்து ஸ்ட்ரைட்டாக ஃபிக்ஸ் பண்ணி லாஸ்ட் என்ன லென்த் வருதோ அதுதான் அந்த பாக்ஸோட லென்த், என்ன நம்பர் வருதோ அதுதான் அந்த பாக்ஸோட லென்த். செகண்ட் பாயிண்ட், இன் சம் ஸ்கேல் த எண்ட்ஸ் மே பி broken. ஸோ சில ஸ்கேலில் வந்து நமக்கு ஒரு 0வோ 1ஓ வந்து என்ன ஆயிருக்குன்னா broken ஆகிருக்கும், இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்கேலை வச்சு நம்ம மெஷர் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, you may not be able to see the zero mark clearly. In such cases you should avoid taking measurement from the zero mark of the scale. ஸோ ஜீரோவே உங்கள் ஸ்கேலில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜீரோவில் வந்து வைக்காமல் ஸ்கேலை வந்து 1லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஆப்ஜெக்டில் 1க்கு நேராக நீங்கள் என்ன பண்ணணும், ப்ளேஸ் பண்ணணும். அப்படி ப்ளேஸ் பண்ணும்போது லாஸ்ட் நமக்கு என்ன ஆன்சர் வருதோ அதிலிருந்து நம்ம ஏற்கனவே இங்கே முன்னால் 0வை விட்டுருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய ஆன்சர்லேருந்து 1 சென்டிமீட்டரை மைனஸ் பண்ணிடணும். ஸோ நீங்கள் 2 சென்டிமீட்டர்லேருந்து தான் உங்கள் ஸ்கேல் இருக்குது, 0 1 இல்லை அப்படின்னா 2லேருந்து நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா ஃபைனலாக கிடைக்கக்கூடிய அந்த ஆன்சர்லேருந்து 2வை என்ன பண்ணணும், நீங்கள் மைனஸ் பண்ணணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பிக்சர் பார்த்தீங்கன்னா ஸ்கேலை வந்து ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணணும் ஸ்ட்ரைட்டாக. இந்த செகண்ட் பிக்சரில் இருக்கிற மாதிரி என்ன பண்ணக்கூடாது, ப்ளேஸ் பண்ணக்கூடாது. So while taking measurement from the zero mark of the scale, you can use any other full mark of the scale, say 1 centimeter. Then you must subtract the reading of this mark from the reading at the other end. For example, the reading at one end is 1 centimeter. So 0 உங்கள் ஸ்கேலில் இல்லை, 1லேருந்து தான் இருக்குது அப்படின்னா 1 எண்டில் 1 சென்டிமீட்டர் இருக்கும். நெக்ஸ்ட் எண்டில் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 14.3 சென்டிமீட்டர் வருது அப்படின்னா ஆன்சர் அந்த ஆப்ஜெக்டோட லென்த் 14.3 சென்டிமீட்டர் இல்லை. என்ன பண்ணணும், அந்த 14.3லேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது 1. ஸோ 14.3 minus 1. Therefore the length of the object is 14.3 minus 1 is equal to 13.3 centimeter. ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ 0 மார்க் உங்களுக்கு ப்ராப்பராக இல்லை அப்படின்னா செகண்ட் பிக்சரில் இருக்கிற மாதிரி 1லேருந்து நீங்கள் மெஷர் பண்ணணும். ஆப்ஜெக்டோட ஃபைனலில் அந்த ஸ்கேலில் என்ன மார்க் வருதோ அதுலேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது உங்களுக்கு 1 இல்லை உங்களோட ஸ்கேலில் 2லேருந்து தான் இருக்குது அப்படின்னா ஃபைனலில் கிடைக்கக்கூடிய ஆன்சர்லேருந்து 2வை நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் 14.3 ஃபைனல் லென்த் இருக்குது, ஸ்டார்டிங் லென்த் வந்து 2 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா 14.3 minus 2 is equal to 12.3 சென்டிமீட்டர். So next point is very important. Correct position of the eye is also important for taking measurement. ஸோ அந்த மாதிரி மெஷர்மெண்ட் நம்ம எடுக்கும்போது நம்ம ஐயோட பொசிஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். Your eye must be exactly in front of the point where the measurement is to be taken as shown in figure 10.9. ஸோ ஃபிகர் 10.9ல் இருக்கிற மாதிரி ஆப்ஜெக்டோட லென்த்தை நம்ம மெஷர் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னால் இருந்து தான் நம்ம அந்த லென்த்தை பார்க்கணும்.
ஸோ ஏ பொசிஷனில் இருந்தோ சி பொசிஷனில் இருந்தோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து கிடைக்காது. ஸோ பி பொசிஷன் தான் கரெக்ட் பொசிஷன். So see this picture, the length of this line is 3.2 centimeter. So the eye position, the different eye position, that is A, B and C. So B position தான் correct position, ஐயோட proper position. ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அந்த லென்த்தை மெஷர் பண்ணும்போது கரெக்டான பிளேஸ்லேருந்து பார்த்தா மட்டும்தான் நமக்கு 3.2 சென்டிமீட்டர் தெரியும். ஸோ ஒருவேளை நம்ம சி பொசிஷன்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரிகிறது 3 சென்டிமீட்டர் தெரியும். அண்ட் ஏ பொசிஷன்லேருந்து நம்ம வாட்ச் பண்ணோன்னா 3.4 நமக்கு தெரியும். ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட லென்த்தை நம்ம மெஷர் பண்ணும்போது நம்மளோட ஐ பொசிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டுடேஸ் ஹோம்ஒர்க், study these questions and write the answers one time in your homework note.